ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று, அறுபடை வீடுகளிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் சென்று முருகனை வணங்குவதன் மூலமாக இந்த 6 சக்கரங்களினுடைய அந்த நிலை என்பது உயர்ந்து நாம் அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் அந்த கருணையிலே திளைக்க முடியும், முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்திலே சரணாகதி அடைய முடியும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு வகையிலே இந்த அறுபடை வீடுகள் அமைந்திருக்கிறது. எனவே இந்த அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது உண்மை. ஆகையினால்தான் இந்த அறுபடை வீடு முருகப்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் இருந்து மக்கள் இந்த அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதற்கு காரணமும் அதுதான். அப்படி இந்த அறுபடை வீடுகளுடைய அந்த வரிசை கிரமத்தை பார்த்தோம் என்று சொன்னால், முதல் படையாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது, இரண்டாவது படையாக திருச்செந்தூர் விளங்குகிறது, மூன்றாவது படையாக பழனி திரு ஆவினன்குடி என்று அழைக்கக்கூடிய பழனிமலை விளங்குகிறது, நான்காவது படையாக சுவாமிமலை விளங்குகிறது, ஐந்தாவது படையாக திருத்தணியும், ஆறாவது படையாக பழமுதிர்ச்சோலையும் விளங்குகிறது. இந்த 6 படைகளுக்கும் சென்று முருகப்பெருமானை வணங்குவதனால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுகிறது.